பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் இரட்சகராகிய தேவன் என்றும் மாறாதவர். இந்த நாள் வரைக்கும் நம்மோடு இருக்கிற நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறவே இல்லை, இன்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். நாளையும் அவர் மாற மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பயணித்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட அவர் இருந்திருக்கிறார். நேற்று அவர் மாறவே இல்லை. இன்றளவும் தேவ சமூகத்தில் வந்து இந்த வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இன்றும் கர்த்தருடைய அபிஷேகமும் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து இருக்கிறபடினால அவர் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த தேவன் தான் நாளையும் நம்மை நடத்துகிறவர். அவர் என்றென்றைக்கும் மாற மாட்டார். இந்த நாள் வரைக்கும் நடத்தினவர், கடந்த நாள் வரைக்கும் நடத்தினவர் தேவனாகிய கர்த்தர் வரும் நாளிலும் நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாறுவதே இல்லை. படைத்தவர் ஒருபொழுதும் மாற மாட்டார். நம்மை உருவாக்கினவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் தானே உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி மாறாதவராய் நம்மோடு பயணிக்க ஆரம்பித்த போது என்ன வார்த்தை கொடுத்து ஆரம்பித்தாரோ அப்படியே கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் அநேக காரியங்கள் மாறுகிறது. நாம மனுஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தைகள் மாறுகிறது. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை என்று மாறுகிறது. மனுஷனுடைய சுயநலமான வாழ்க்கைக்கு, சுயநலமான காரியங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் தேவனோ என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம யார்கிட்டயாவது போய் உதவி நிற்கும் போது அவர்களுடைய சுயரூபம் அங்கே தெரிகிறது. நாம பண்ணின நாட்கள் எல்லாம் மறந்துடுவாங்க, நாம செய்த உதவிகள் எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நமக்கென்று நாம் அங்கே போகும்பொழுது அவர்கள் மாறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் உலக வழக்கமாகவே இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, எங்கே போனாலும் எல்லா இடத்திலும் ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறது. முந்தின காரியம் மாதிரி இல்லை. இந்த உலகம் மாறி இருக்கிறது, மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், உறவுகள் மாறி இருக்கிறது, நண்பர்கள் மாறி இருக்கிறார்கள், எல்லாமே மாறி இருக்கிறது. ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மாறாதவராக அதே அன்போடு நமக்காக காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் பல வேளைகளில் அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம். பழைய காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது இல்லை. தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனால் இரட்சகர் இப்பொழுதே உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் வாசற்படியில் நின்று காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் நீங்கள் வருவீர்கள் என்று ஆண்டவர் மாறாத அந்த அன்போடே காத்திருக்கிறார். எங்கே நீங்கள் விட்டு சென்றீர்களோ அங்கேயே அவர் இந்த வேளை வரைக்கும் காத்திருக்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து உவமையாக சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். கெட்ட குமாரனுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள். அவர்கள் பெரியவன் தகப்பனோடு இருக்கிறான், சிறியவன் தன் தகப்பன் கிட்ட இருந்து எல்லா ஆஸ்திகளையும் வாங்கி கொண்டு தன் நண்பர்களோடு தேவையற்ற வாழ்க்கை வாழும்படியாக, தன் இச்சையின்படி வாழும்படியாக இந்த உலகத்தோடு அவன் கடந்து போகிறான். பணம் எல்லாம் செலவழிகிறது. அவன் இடத்துல பணம் இருக்கிற வரைக்கும் கூட நண்பர்கள் ஏராளமாக இருந்தார்கள். ஆனால் அவன் இடத்துல இருந்து ஆஸ்தி பணம் எல்லாம் கரைந்ததுக்கு அப்புறம் அவன் கூட ஒருத்தர் கூடமே இல்லை. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இப்பொழுது அவன் என்ன பண்ணுவதுனே தெரியாம நடு ரோட்ல நின்று சாப்பிட வழி இல்லாம கலங்கும் போதுதான் தன் தகப்பனுடைய நிலைமையை அறிகிறான். ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்துல பார்க்குற வசனத்துல அவன் பன்றிக்கு வைத்திருந்த அந்த உணவு சாப்பிடணும்னு நினைச்சா அது கூட அவனுக்கு கிடைக்கலனே. அந்த கோர நிலையில தன் தகப்பனை விட்டு வந்தவனுக்கு அந்த நிலைமை வருகிறது. அவன் யோசிக்கிறான், ஐயோ இந்த நண்பர்களை நம்பி வந்தனே, இந்த சொந்தத்தை நம்பி நான் வெளியில வந்தனே, இவர்களை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே, திரும்பி பார்த்தா இன்னைக்கு எனக்கு வாழ கூட வழி இல்லையே என்று கலக்கத்தோடு ஒருவேளை இந்த காலை வேளையில் அந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் தகப்பன் அண்டையில திரும்பி வாங்க. இந்த பிரசங்கத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த கெட்ட குமாரன் மறுபடியும் யோசிக்கிறான், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களை திருப்தியாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்கே நான் போகிறேன் என்று தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வரும்போது அவன் வந்து மன்னிப்பாரான்னு வந்து வாசல்ல நிற்கிறான். ஆனால் அவங்க தகப்பனோ தூரத்தில் அவன் பார்த்து விட்டு ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார், உணவை கொடுக்கிறார், விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார், மோதிரத்தை அணிவிக்கிறார். அருமையானவர்களே, அதே தகப்பன் தான் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் என்றுமே மாறாதவருமா. அவர் நேற்றும் மாறல, அவர் இன்னைக்கும் மாறல, அவர் நாளைக்கும் மாற மாட்டாரு. அவர் மாறவே மாட்டாரு. மாறாதவரை விட்டுட்டு நம்ம ஓடி போயிடுறோம். ஆனா மாறுகிற மனுஷர்களை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷர்களை நம்பி, நண்பர்களை நம்பி, நிறைய பேரை நம்பி பணங்களை இழக்கிறோம், எல்லா காரியத்தையும் நேரத்தை இழக்கிறோம். ஆனா இரட்சகராக இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர், பெரிய காரியங்களை செய்ய
காத்து கொண்டிருக்கிறார். போதும், உலகத்தோடு ஓடி எல்லாம் இழந்தது, தேவனிடத்தில் வாங்க, மாறாத இரட்சகரிடத்தில் வாங்க. அந்த தகப்பன் எப்படி ஓடி கட்டி அணைத்து கொண்டாரோ அதே மாதிரி உங்களை அணைத்துக் கொள்ள கர்த்தராக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ தேவனாகிய கர்த்தர் என்றென்றும் மாறாதவர். அதுதான் யாத்ராகமத்தில் மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லோரும் மாறி மாறி போகலாம், ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு எப்படி காணப்பட்டேனோ அப்படியே இருக்கிறவராகவே உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நான் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான நாளில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் என்றும் மாறாதவர். பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தோடு உபவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். ராஜா, எல்லா மீறுதலையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரை உம்மண்டையில் இந்த காலை வேளையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆண்டவரை எல்லாம் இழந்த எல்லா காரியத்தையும் இரட்டத்தனையாய் திரும்ப தருவீராக. ராஜா ஏசப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பன் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய அன்பு மாறாததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகளையும் குடும்பத்தாரும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பின் கயிறுனால இறுக கட்டுகிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா வியாதி பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சளி, ஜுரம், இரும்பல் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பூரண சுகத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.